ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் இந்த 2வது நாளில் நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், சோர்ந்து போகாதீங்க. இந்த வாழ்நாள் முழுவதும் அவர் தானே பார்த்து கொண்டார். ஆமென். இதுவரை வழி நடத்தின ஆண்டவர் இனியும் நிச்சயமாக உங்களை வழி நடத்த அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த குறித்த கலங்காதீங்க. ஆண்டவர் மேலே அந்த விசுவாசத்தை விட்டு விலகவே விடாதீங்க. விசுவாசத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையிலவர் இருக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனங்களை வாசிக்க கேட்போம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. தேவதூதன் சகரியா பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. உன் மனைவி மலடியாக இருந்தாங்களா, இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒரு குழந்தையை பெற போகிறாங்க. தேவப்பிள்ளை இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியார் நம்மளையும் பார்த்து சொல்கிறார், பயப்படாத ஆண்ட்ரூஸ், நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வேண்டுதலுக்கெல்லாம் பதில் கொடுக்க போகிறார். ஆமென். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இந்த சகரியா யாருன்னா வயது சென்றவளாக இருந்தாங்க. தேவப்பிள்ளையில் சகரியா எலிசபெத்தும் ஆமென் முதிர் வயது உள்ளவராக இருந்தாங்க. ஆண்டவர் இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இந்த சகரியா என்ன பண்ணாக்கா அதை விசுவாசிக்கவில்லை. அதே 18வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். பாருங்களேன், தேவதூதன் சொல்றாரு, நீ பயப்படாத, உனக்கு ஒரு பிள்ளை பிறகும்னு. இதை நான் எதினால் அறிவேன். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்போம், ஆண்டவர் பிள்ளைங்க இருப்போம். ஆனால் சில காரியங்களை நம்மளால் நம்பவே முடியாது. சில ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைகள், ஆண்டவர் கொடுத்த சொன்ன காரியங்களாம் யோசிக்கும் போது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். தேவப்பிள்ளையில் இதை பாருங்கள், நாங்கள் வயது சென்றவர்களாக இருக்கிறோம், முதிர் வயதால் இருக்கிறோம், இது எதனால் அறிவேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக இந்த சகரியா யார் தெரியுங்களா? ஒரு நல்ல தேவ மனுஷன். அதே 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்களேன், எவ்வளவு அழகான ஒரு சாட்சி பாருங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகள் படியும் நியமங்கள் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, என்னை ரொம்ப கவர்ந்தது. தேவ பிள்ளைகள் குற்றமற்றவர்களாய் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையை வாடுறாங்க. ஆண்டருக்கு பயந்து காணப்படுறாங்க. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா ஆசாரி ஊழியத்தை செய்கிறாங்க. தேவப்பிள்ளையில் அப்படியேப்பட்டிருக்கிறது. அவங்க பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் அறிந்து மலடியாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்கு பண்ணுறாரு. ஆனால் அப்படிப்பட்ட பக்தியான மனுஷனுக்கு ஒரு சந்தேகம். தேவப்பிள்ளையில் இது எப்படி ஆகுது, நான் எதிலான்னு அறிவேன். ஒரு ஆண்டு இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்துவங்கள், ஆண்டு இந்த வருஷத்தில் கொடுத்த வாக்கு தத்துவங்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகளை குறித்து நீங்களும் சந்தேகப்படுறீங்களா? எங்கள் பிரதர் எவ்வளோ ஜெபம் பண்ணுன்னு விசுவாசத்தை விட்டுறாதீங்க. எப்படி நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா அந்த பிள்ளை பெறவரெலாம் நீ பேச மாட்டேன்னு சொல்லுவார். அதே போல் நடக்கும். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே வயது சென்றவளாய் மலடியாக இருந்த எலிசபெத் அழகான ஒரு யோவான் ஸ்நானங்களை பெற்றெடுக்கிறத பார்க்குறோம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்லலாம், பயப்படாதீங்க. ஆமென். உங்கள் வேண்டுதலுக்கு அவர் நிச்சயம் பதில் தருவார். ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது, அது கண்டிப்பாக அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென். இந்த நம்புங்க, இந்த விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அன்றைக்கி சகரியாக்கு சொன்னது போல் ஆண்டவரே அப்பா, அதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ இவர்களுக்கும் இந்த வார்த்தை வரட்டுங்க அப்பா. ஆண்டவரே, இவங்க வேண்டுதலுக்கு பதில் வருவதாக சொல்லிக்கிறேன். கொடுத்துட்டீங்க, பதில் கொடுத்துட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன்ப்பா. என்னென்ன ஆசீர்வாதங்க மலட்டு தன்மையாக இருக்கிறதோ ஆமென், அது உயிர்ப்பிக்கப்பட்டபடியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு கோப்படுகிறேன். எல்லா தீங்குக்கு விளக்கி காத்துகளும் இயேசுவின் ஜெபக்கிற பிதாவே ஆமென். அவர்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.